இந்த ப்ராப்ளம் பாருங்க. கன்வெர்ட் 40024 பேஸ் 5 டு பேஸ் 10. இந்த மாதிரி பேஸ் 5ல இருந்து பேஸ் 10க்கு கேட்டாங்க அப்படின்னா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் மெத்தட், சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். 40024 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் இருக்குது இல்லையா அந்த நம்பருக்கு, இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு காலம் போட்டுக்கோங்க. இப்போ 5 டிஜிட் இருக்கனால நம்ம 5 வந்து 5 வாட்டி நம்ம எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா 5 பவர் 0, 5 பவர் 1, 5 பவர் 2, 5 பவர் 3, 5 பவர் 4 இப்படி எழுதணும். 5 பவர் 0க்கு வந்து வேல்யூ வந்து 1, 5 பவர் 1க்கு வந்து 5, 5 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு தெரியும் 25, 5 கியூப் வந்து 125, 5 பவர் 4 வந்து 625. இப்போ பேஸ் 10 மாத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஐயும் 625யும் மல்டிப்ளை பண்ணணும். 4 into 625 மல்டிப்ளை பண்ணிட்டு தான் பிளஸ் எழுத இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிளஸ் பண்ணணும். 0 into 125 இந்த 0 இந்த 0யும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அடுத்து பிளஸ் 0 into 25 இந்த 0வையும் இந்த 25 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து 2 into 5 பிளஸ் 2 into 5 அடுத்து 1 into 4 பிளஸ் 4 into 1. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 4 into 625 வந்து 2500 வரும். இங்க 0 into 125 0, 0 into 25 0 வரும். So 2 into 5 10 plus 4. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2514 வரும். நம்மளுக்கு வந்து பேஸ் 10 அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காண்டி நம்ம கீழே வந்து பேஸ் 10 போடணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2514 பேஸ் 10. அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இதே வீடியோவை இன்னொரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சிம்பிளா இந்த வாட் இஸ் வாட் இந்த ப்ராப்ளம் இந்த மாடல் வந்துச்சுன்னா இந்த மெத்தட், அவ்வளவுதான். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம்.